ககன்யான் திட்ட விண்கலம் தரையிறங்கும் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது. விண்வெளிக்கு சென்று பூமி திரும்பும் வீரர்களின் விண்கலன் பாதுகாப்பாக தரையிறங்குவதை உறுதி செய்வதற்காக இந்த சோதனை செய்யப்பட்டது. விண்கலம் பூமியை நோக்கி இறங்கும் போது அதில் இணைக்கப்பட்டுள்ள 10 பாராசூட்டுகள் அடுத்தடுத்து விரிவடைந்து விண்கலத்தின் வேகத்தை சீராக குறைக்க உதவுகிறது. பாராசூட்களின் உறுதித்தன்மைக்காக நடத்தப்பட்ட 2 சோதனைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்திருப்பதாக இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரியில் இன்றும் நாளையும் உறைபனிக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குமரி கடலையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி பேக்கரிகளில் ஆய்வு நடத்த தமிழக அதிகாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. கேக்கில் ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை மாலை 6 மணிக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது. திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. மேலும் தகுதியான வாக்காளர்களை மீண்டும் சேர்ப்பது குறித்து முதலமைச்சர் ஆலோசனை வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் வாக்குறுதி அறிக்கை தொடர்பாக சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தாவேக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், பொதுச் செயலாளர்கள் என் ஆனந்த், ஆதவர்ஜுனாவுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். களத்தில் இல்லாத விஜய்க்கு களத்தை பற்றி பேச தகுதி இல்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி கொடுத்துள்ளார். களத்தில் இருப்பவர்களை மட்டுமே எதிர்ப்போம் என ஈரோட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் விஜய் பேசியிருந்த நிலையில் சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். அரசியல் களத்தில் இருக்கின்றோமா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுகள் சொல்லும் என பாஜகவிற்கு தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பதிலடி கொடுத்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு பின் தாவேகாவின் திருப்புமுனை எப்படி அமைகிறது என்பதை கண்டு நாடே வியக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் சாலையோர வியாபாரம் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என மாநகராட்சி ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பலமுறை எச்சரித்தும் சாலையோர விற்பனை தொடர்வதாக தெரிவித்துள்ள நீதிமன்றம் சிறப்பு குழுவை அமைத்து கண்காணிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை துவாரபாலகர் சிலையின் தங்க கவசம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கின் ஆவணங்களை கைப்பற்றிய அமலாக்கத்துறை விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. விசாரணை தொடங்குவதற்காக டெல்லி தலைமையகத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ள நிலையில் முதல்கட்டமாக குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்ய இடி திட்டமிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் நாளை சந்தனக்கூடு கொடியேற்றப்படுகிறது. தர்காவில் உள்ள கொடிமரத்தை புதுப்பிக்க மலை ஏறியவர்களுக்கு எதிராக இந்து அமைப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்க கோருவதற்கு எதிர்ப்பு. பதவி நீக்க கோரும் நடவடிக்கைக்கு எதிராக மேலும் 36 நீதிபதிகள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் மீனவர்களின் படகுகள் மீது மோதிய வெளிநாட்டு கப்பல். கடலில் தத்தளித்த மீனவர்களையும் 3 படகுகளையும் சக மீனவர்கள் பத்திரமாக மீட்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகள் பசுமையான மலைத்தொடரை மூடிய வெண்பனி மேகக்கூட்டங்களால் வெள்ளை போர்வை போர்த்தியதைப் போல ரம்மியமாக காட்சியளித்தன. கொடைக்கானல் சிட்டி வியூ பகுதியில் இருந்து காணக்கூடிய வைகை அணை, வெள்ளக்கேவி போன்ற பகுதிகளை ஒட்டிய மலை முகடுகளில் தவழும் வெண்பனி மேகக்கூட்டங்கள் ஏராளமான சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. ஓசூர் அருகே ஏரியில் 5 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ள நிலையில் கிராம மக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக வனப்பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்துள்ள இந்த யானைகள் ஓசூர் அருகே சென்னத்தூர், கசவகட்டா ஆகிய கிராமங்களில் பயிர்களை சேதப்படுத்தியுள்ளதால்
வனத்துறையினர் பட்டாசு வெடித்து விரட்டினர். இதனைத் தொடர்ந்து ஏரியில் முகாமிட்டுள்ள யானைகளை மீண்டும் சானமாவு வனப்பகுதிக்கு விரட்ட வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் சிறிய ரக விமானம் மிகவும் தாழ்வாக பறந்ததால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து உப்பிலியபுரம் காவல் நிலையத்தில் செய்தியாளர்கள் கேட்டபோது அந்த விமானம் தொடர்பாக தங்களுக்கு எவ்வித தகவலும் வரவில்லை என்று தெரிவித்தனர். இதனால் விமானம் எங்கிருந்து வருகிறது, எந்த நோக்கத்திற்காக பறக்கிறது என்பது குறித்து பொதுமக்களிடையே அச்ச உணர்வு நிலவுகிறது. பிரபல மலையாள நடிகர் ஸ்ரீனிவாசன் உடல்நலக்குறைவால் காலமானார். இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர் என பன்முகத்தன்மை கொண்ட ஸ்ரீனிவாசன் தேசிய மற்றும் கேரள அரசின் திரைப்பட விருதுகளை வென்றவர். கர்நாடக மாநிலம் பாண்டவபுராவில் உள்ள ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற நபர் திடீரென தவறி விழுந்த நிலையில் ரயில்வே அதிகாரி ஸ்ரீ அபிஜித் சிங் துரிதமாக செயல்பட்டு அந்த நபரின் உயிரை காப்பாற்றியுள்ளார். இதனால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இது தொடர்பான வீடியோவை வெளியிட்டு அபிஜித்துக்கு தென்மேற்கு ரயில்வே பாராட்டு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவிக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பிபிக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாகிஸ்தான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் இருவருக்கும் தலா 52 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இருவரும் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் கரடுமுரடான பாலைவனங்களை பனி சூழ்ந்துள்ள ரம்மியமான காட்சிகள் வெளியாகியுள்ளன. வடமேற்கு சவுதி அரேபியாவில் பனிப்பொழிவு ஏற்பட்டதால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். வீடியோ கேம்களுக்கு அடிமையான ஒரு சீன இளைஞர் ஒருவர் ஹோட்டலில் அறை எடுத்து வசித்து வந்த நிலையில் அந்த நபர் அறையை காலி செய்ததும் உள்ளே சென்ற ஊழியர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. 2 ஆண்டுகளாக அறையை விட்டு வெளியேறாமல் உணவுகளை ஆர்டர் செய்து சாப்பிட்டு வந்த அந்த இளைஞர் 2 ஆண்டுகள் கழித்து வேறு இடத்திற்கு செல்ல முடிவெடுத்து ஹோட்டல் அறையை காலி செய்தார். அப்போது சுத்தம் செய்ய சென்ற ஊழியர்கள் அறையினுள் மலை போல் குவிந்து கிடந்த குப்பையை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். 3வது ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாள் ஆட்ட முடிவில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன்கள் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 371 ரன்களும் இங்கிலாந்து 286 ரன்களும் எடுத்தன. இதனையடுத்து 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 349 ரன்களை எடுத்தது. 435 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன்கள் எடுத்துள்ளது. இன்னும் ஒரு நாள் உள்ள நிலையில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்ய இங்கிலாந்திற்கு இன்னும் 228 ரன்கள் எஞ்சியுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட நிலையில் அணியிலிருந்து சுப்மன் கில் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். இந்தியா இலங்கையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெறும் நிலையில் அதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் அக்சர் பட்டேல் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அணியிலிருந்து சுப்மன் கில்லை நீக்கி இஷான் கிஷன் சேர்க்கப்பட்டுள்ளார். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா அணியில் இடம்பெற்றுள்ளனர். சிவம் தூபே, பும்ரா, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ் ஆகியோர் அணியில் இடம் பிடித்துள்ளனர். வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டோரும் அணியில் இடம் பிடித்துள்ளனர். ஜிதேஷ் சர்மாவிற்கு பதிலாக ரிங்கு சிங் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஆபரண தங்கம் 99,200 விற்பனையாகி வருகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி ஆனைக்கட்டி ரெசார்ட்டுகளில் அதிக சத்தத்துடன் பாடல்கள் ஒலிபரப்பக்கூடாது என்று வனத்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் வனத்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து LVM-3 M6 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளதால் பழவேற்காடு மீனவர்கள் வரும் புதன்கிழமை கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு மீனவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வருகை தந்த பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தலைவராக பதவியேற்ற பின் முதல் முறையாக புதுச்சேரி வந்த நிதின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பள்ளிக்கு சென்ற 5 வயது மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை சேதுபதி நகரைச் சேர்ந்த இளங்கோ பவானி தம்பதி மகள் தேஜாஸ்ரீ UKG படித்து வந்த நிலையில் பள்ளியில் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட தேஜாஸ்ரீ உயிரிழந்திருக்கிறார். சிறுமியின் உடல் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா பகல்பத்து உற்சவத்துடன் தொடங்கியது. முதல் நாளான இன்று நம்பெருமாள் நீள்முடி கிரீடம், வைர கையுறை உள்ளிட்ட ஆபரணங்களை சூடி மூலஸ்தானத்திலிருந்து தங்க பல்லக்கில் பிரகாரங்களில் வலம் வந்து அர்ஜுன மண்டபத்தில் காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலை சுற்றி மரக்கன்றுகள் நடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பெருந்திட்ட பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பக்தர்கள் வசதிக்காக அமைக்கப்பட்ட தற்காலிக மேற்கூரைகள் அகற்றப்பட்டுள்ளன. இதற்கு மாற்றாக கோயில் கடற்கரை பகுதிகளில் மகிழம், இளஞ்சி உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகின்றன. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் ஆசிரியர் தாக்கியதால் மனமுடைந்த +1 மாணவர் தற்கொலைக்கு முயன்றது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். TN புதுக்குடியில் வேல்முருகன் என்பவரின் மகன் அபிலேஷ் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் பயின்று வருகிறார். இந்நிலையில் ஆசிரியர் ஒருவர் யூனிஃபார்ம் சரியில்லை என்று கூறி அபிலேஷை தாக்கியதுடன் வீட்டிற்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அதிக மாத்திரைகள் தின்று தற்கொலைக்கு முயன்ற அபிலேஷ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தோப்பூரில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு சிறப்பு உயர் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமை ஆட்சியர் கந்தசாமி மற்றும் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் தொடங்கி வைத்த நிலையில் இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று இதயம் சம்பந்தமான பரிசோதனைகளை மேற்கொண்டனர். மத்திய அமெரிக்க நாடான காங்கோவில் விமான நிலையத்தில் படிக்கட்டுகள் இல்லாததால் கேபின் கதவு வழியே பயணிகள் வெளியே குதித்த சம்பவம் நடந்துள்ளது. விமானம் கின்ஷாசா நகரிலிருந்து கிண்டுவை வந்தடைந்தது. ஆனால் விமான படிக்கட்டுகள் இல்லாததால் பல மணி நேர காத்திருப்புக்கு பிறகு பயணிகள் கேபின் கதவு வழியே கீழே குதிக்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி பேசுபொருளாகியுள்ளது. பீகாரில் உள்ள கோயிலில் நள்ளிரவில் புகுந்த 2 முகமூடி கொள்ளையர்கள் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க கிரீடத்தை கொள்ளையடித்து சென்றனர். கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் அமைந்துள்ள தாவிதுர்கா தேவி கோயிலில் இச்சம்பவம் நடந்துள்ளது. இதுகுறித்த CCTV காட்சிகள் வெளியான நிலையில் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் திருடர்கள் குறித்து தகவல் கொடுத்தால் 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பதாயூன் பகுதியில் நகைக்கடையில் புகுந்து துப்பாக்கி முனையில் பல லட்சம் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு தப்ப முயன்ற 4 பேரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். இதில் கொள்ளையன் ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் ஒருவர் தப்பியோடினார். இதையடுத்து பொதுமக்கள் கொள்ளையர்களை போலீசில் ஒப்படைத்தனர். சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தின் தலைநகரமான செங்டுவில் சுரங்கப்பாதை எஸ்கலேட்டரில் வயதான 3 பேர் தவறி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்போது பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை கண்ணிமைக்கும் நொடியில் காப்பாற்றிய வீடியோவை சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பகிர்ந்துள்ளார்.